லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ரோசையா தெரிவித்திருந்தார். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் என்றால் என்ன, யாருக்கு இது பொருந்தும் என்பது குறித்த தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். லோக் ஆயுக்தா என்றால் என்ன, லோக்பால் அப்படின்னு சொல்லி வேற ஒன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வரலாம். எப்படி மாநிலத்துல நடந்தா அது சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோமோ, அதே போல தேசிய அளவுல நடந்தா நாடாளுமன்றம் சொல்றோமோ, அந்த மாதிரி வித்தியாசம் எடுத்துக்கலாம். மாநிலத்தில் லோக் ஆயுக்தா, தேசிய அளவில் லோக்பால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். லோக் ஆயுக்தானா என்ன வார்த்தை இது, லோக்பால்னா என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி குழம்ப தேவையில்லை. மக்களின் நீதிமன்றம், மக்களின் பாதுகாவலன் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஏன் அப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள், எம்மாதிரியான வழக்குகள் விசாரிப்பார்கள், யாரை விசாரிப்பார்கள், ஏன் அந்த மாதிரி பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் மக்களின் வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு ஊழலையும் ஈடுபடுறாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் இந்த நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள். யார் அப்படி சம்பளம் வாங்குறாங்க, தேசிய அளவில் எடுத்துக்கிட்டா எம்பிக்கள் வாங்குறாங்க, அமைச்சர்கள் வாங்குறாங்க, அரசு அதிகாரிகளும் வாங்குறாங்க, மாநில அளவிலையும் அரசு அதிகாரிகள் வாங்குறாங்க, எம்எல்ஏக்கள் வாங்குறாங்க, அமைச்சர்கள் வாங்குறாங்க. ஆக தனியார் கம்பெனியில ஊழல் பண்ணவங்களையோ இல்ல பொதுமக்கள் யாரையாவது ஏமாத்திட்டா அந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த மாட்டார்கள். லோக் ஆயுக்தாவிலேயோ லோக்பால்லையோ நிறுத்தப்பட மாட்டார்கள். மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு ஊழல் பண்றவங்களை கொண்டு போய் அங்க நிறுத்துவாங்க, விரைந்து விசாரிப்பார்கள். 2013 3 வருஷம் முன்னாடி நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான சட்டம் இயற்றி அமலுக்கு வந்தவுடன் முதல்ல லோக் ஆயுக்தாவை உருவாக்கிய மாநிலம் ஒடிசா. அங்க முதலமைச்சரே தப்பு பண்ணாலும் லோக் ஆயுக்தாவில் நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. லோக் ஆயுக்தாவை பொறுத்தவரை மாநில அரசு தான் சட்டம் இயற்றி கொண்டு வர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவில் லோக் ஆயுக்தா அமைக்காத ஒரு மாநிலம் தமிழகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.